புள்ள பேருக்கு பயந்துக்க கூடாது. உனக்கு தெரியுமல்ல, நம்ம ஆதி தாய்மாருங்க வேட்டக்காரிங்க. பார்க்கறக்கு ஒருத்தர் வர்றார். ஆமாம் ஆமாம். அது சரி. வணக்கம் மாஸ்டர். நான் அப்புறம் கூப்பிடுறேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். அட உள்ளவா வாங்க. மாமா அப்புறங்க மாமா, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க? ஊரில் அத்தை சவிக்கியம். காலையில் தான் வீடியோ காலில் பார்த்து பேசினேன். சமீபத்தில் அங்கே எதுவும் மழையே வரல. விவசாயத்தை பற்றி உங்ககிட்ட பேச முடியாது. நிலத்தை விற்று போட்டீங்க. அரசியல் குப்பை. உங்ககிட்ட என்ன பேசுறது? மாப்பிளைக்கு குசும்ப பார்த்தீங்களா? வீடியோ காலையே பார்த்து பேசி உருகிட்டு இருந்திருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் என்னாச்சு? என்ன ஆகணும்? ஆகக்கூடாது ஆகிப்போச்சு. அடுத்த வருஷம் கிரேப் வாட்டர் வாங்கி ஊற்றி தாலாட்டு பாடி தூங்க வைக்க வேண்டியதுதான். புரியலையா மாமா? விஜயா மாசமா இருக்கா. அப்படியா? நல்ல விஷயமாச்சே. அவ புருஷனுட்டு வேலை 10 வருஷம் ஆச்சு மாப்பிள்ள. தெரியுமே, புடிவாதக்காரி. ஆனால் வரட்டுத்தனமாக உடம்ப வாட்டிக்காம புள்ளத்தாச்சி ஆயிட்டாளே. அவளுக்குன்னு ஒன்று வேணும். நல்லா இருக்கட்டும். மாப்பிள்ள ஏனுங்க மாமா, அவங்க கூட தொடுப்பு வச்சிருக்கிறது ஆறுன்னு பார்த்து சட்டு புட்டுன்னு காரிட்டு முடிச்சுடுங்க. முடிச்சிட வேண்டியதா. அப்போ கிளம்புங்க. எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குங்க மாமா. அதெல்லாம் நீங்கள் பாருங்க, சிம்பிளாக பண்ணுங்க. அப்போ கிளம்புங்க. காலையில் தாலியை கட்டி கூட்டி வந்துடுவீங்களாம்மா? என்ன சொல்றீங்க? அட விலங்க வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒத்த பொம்பளையா பாடுபட்டு பொழைக்கிறாள்ன்ட்டு ஒத்தாசிக்கு ஒரு ஆள் இருக்குன்னு காட்டணுன்ட்டு ஓடி ஓடி போகிறப்பவே நினச்சேன் கதை கந்தலாகி போகும்னு. யாருங்க மாமா? மாப்பிள்ள என்னதான் என் பொண்ணு அப்புறாணியாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஆட்டம் ஆடி இருக்கக்கூடாது. என்னங்க சொல்றாரு? ஒருத்தி. அட 20 வருஷத்துக்கு முந்தி தான் பஞ்சாயத்துக்கு வந்தவளுகளையெல்லாம் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன், நியாயம் போடுவேன். இப்போவுமா? ஆனாலும் உனக்கு என் மேலே இருக்கிற அந்த மதிப்பு இருக்குல்ல, நினச்சா அப்படியே எனக்கு பெருமையாக இருக்கு. அதெல்லாம் மாப்பிள்ளை தெம்பாத்தான் இருக்கிறீங்க. அதான் வயிற்றில் வளருதே. இதில் பெருமை வேற. கிளம்பா. நீயே சக்களத்தை கூட்டி வந்துடுறியாம்மா? சோழி முடிஞ்சது. கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது இல்லைல்ல. என்னண்ணா என்ன சொல்கிறீங்க? அடங்க உக்காலோலே, நீ சுற்றி சுற்றி வந்தியல்ல, அது என் மாப்பிள்ளை தட்டிட்டு போயிட்டாரு. என்னது? ஓஹோ, மாமன் கூப்பிட்டாரு, மாமனை பார்த்துட்டு வரேன், மாமன் கூட தண்ணி ஓட்டுட்டேன், காலையில வரேன்னு சொன்னதெல்லாம் இருக்குதானா? ஒத்தாசிக்கு ஆள் வச்சுக்கோன்னு சொன்னதெல்லாம் இதை மனசுல வச்சுதானா? ஆட ஊடு தொடச்சி பாத்திரம் கழுவி துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டேன், வச்சுக்கோன்னு சொன்னேன். மாமா, நேரத்துக்கு காப்பி தண்ணியும் ஜோரும் கிடச்சிட்டு இருக்குது. உள்ளே பூந்து கும்மி அடிச்சிட்டு போயிடாத. ஆட அவளுக்கு போனை போடுங்கப்பா. போனை போடுங்க, கொடுங்க. ஆட அவ டீச்சர் வேலை பார்க்குறாடி. அவ கலெக்டராகவே இருக்கட்டுமே. போனை போடுங்க அவளுக்கு. உனக்கெல்லாம் வயசாயிடுச்சே ஒழிய அறிவே வேலை செய்ய. ஓ, நாங்க இங்க அல்லாடணும், அவங்க பதறிட கூடாது. அட அங்கே ஊரே பதறிட்டு கிடக்குது.
அடா அவள் போனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ப்ரைவேட் ஸ்கூலு, அங்கே சிஸ்டம் அப்படி. ஆ. மாப்பிள்ள பொழுதோட வர்ற ஒன்று காலையில் கல்யாணம் இல்லை அவளோட கலந்து பேசி கழிச்சிருங்க. ஐயோ மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், கருவு மட்டும் கலசாதீங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், வேணாம் ஏ மாஸ்டர். உட்கார் உட்கார். நீ ஒருத்தி. மாமனுக்கு மகளை பற்றி தெரியும், அவளை டென்ஷன் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பார், உனக்கே புரியும். மாமா காய்க்காரக்கா சந்தைக்கடையில் காய்க்கார அத்தை மாப்பிள்ள நல்லா இருக்காங்களா? அந்த வேலை முடிஞ்ச மாப்பிள்ள, நான் வாங்க வரேன் வாங்க. மானம் கெட்ட குடும்பம். நானும் வந்து சேர்ந்தேன் பாரு, எல்லாம் என்ற தலை எழுத்து. இது நீ ஒரு வாரத்துக்கு தாட்டு. யாத்ரா யாத்ரா வா 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 உட்காரு, இங்கே வா உட்காரு. அப்படிதான், வெரி குட். சரி, உன்ற விஷயத்தை சொல்லப்பா. மாஸ்டர் செயற்கை கருவுற்றல் முறை சமகாலத்தில் லாபமூட்டும் தொழில். கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு மாஸ்டர். ஆனால் என்ன 10-15 வருஷம் கழிச்சு கூட பிள்ளை பிறந்துட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு வயசாயிருமே மாஸ்டர். காவிய நாயகர்கள் எல்லாருடைய பெற்றோர்களுமே வயசானவங்க தான். எங்களுக்காக இல்லைனாலும் ஊருக்காவது பண்ணிக்கணும் மாஸ்டர். நான் எப்படியோ சமாளிச்சுக்குவேன், ஆனால் அவனால் தாங்க முடியல மாஸ்டர். பூ பூக்கிறதே காய்க்கிறதுக்கு தான், ஆனால் செடி தாங்கணுமல்ல. எங்க மாஸ்டர், பூக்கள்லாம் உதிர்ந்து போயிருது, செடி வாடிருது. உன்ற வயசுல எத்தனையோ பேருக்கு இப்போ கல்யாணமே ஆகலைப்பா. மாஸ்டர், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைங்கிறத மட்டும்தான் பிரச்சனையே. ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே பிரச்சனை மாஸ்டர். மாலை ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பதினாறும் வெற்றி பெறு, வாழ்வு வாழ்க. இந்த காலத்துலயுமா முத குழந்தைக்கு எல்கேஜி சேர்த்தருக்கு சீதனை கொடுக்க சொல்லுங்க முதல்ல. இதுக்கெல்லாம் பயந்தா பொழைக்க முடியுமா? பார்த்துக்கலாம். வாஸ்தவம் தான். 10 நாள் தான் ஆயிருக்கும் மாஸ்டர். ஒண்ணுதானே. ஏய், அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், அபாக்கஸ், ஸ்விம்மிங், கராத்தே, கம்ப்யூட்டர் எல்லாமே சொல்லி தராங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. இயர்லி ஒன்ஸ் ஃபீஸ் கட்டினா 16 lakhs ஆகுமா. பேக்கேஜிங் சிஸ்டம் இருக்குடி. 10 lakhs கட்டினா போதும். 10 லட்சம். பாரு, ஏய் வாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி வா. சரி, நான் வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. நீ பாரு. என்னடி கெடா வெட்டா? ஆமா, மாமன் சீரு தாத்தஞ்சீருன்னு சொல்லி 10 கடாய் வெட்டுறாங்க. நம்ம குலதெய்வ கோயில்ல தான். கண்டிப்பா வந்துடணும். ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சு. முன்னாடி நாளே வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன்டி. குலதெய்வ கோயில் எங்க இருக்கு? நம்ம ஊர்ல. ஓகே, கண்டிப்பா வந்துடுறேன். ஏய், எல்லா பார்ட்டியும் இருக்கு. கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன்டி. ஏய், டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுப்பா. சரி வா. போங்க.
என்னடி ஏதோ பிளான் பண்றீங்களா? வருஷம் 3 ஆச்சு. ஏஜ் போயிட்டே இருக்கு. சீக்கிரமா பேபி பிளான் பண்ணுங்க. அப்புறம் வயசாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஆட சமீபத்தில் 54 வயசில் ஒருத்தி புள்ள பெற்றிருக்கா. நீ வேற. ஐயோ மாஸ்டர், அவ்வளோ காலம்லாம் தாங்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பிறந்தானே பெத்தவ பூரிக்க பிறந்தானே ஆத்தா எக்களிக்க பிறந்தானே படிச்சானே ஊரு மெச்ச படிச்சானே ஹாஸ்பிட்டல்ல வேண்டான்ட்டாரு. வளர்ந்தானே பொறாம வளர்ந்தானே நடந்தானே நல்ல நடுங்க நடந்தானே பிறந்தானே பெத்தவ பூரிக்க பிறந்தானே புரண்டானே ஆத்தா எக்களிக்க பிறந்தானே படிச்சானே ஊரு மெச்ச படிச்சானே பொழைச்சானே ஊரு பல்லுப்பட பொழைச்சானே. அட என்ன பண்றீங்க 2 பேர் கதவை சாத்திக்கிட்டு? 6 வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல செய்தி காணோம். அட தம்பி, செத்த டீயை கூடு. செல்வா, இந்த போனு. ஏய் நில்லுப்பா. எங்க விடு. அட சீரே நம்மளுது. நீயே இருந்து பண்ணிட்டு வா. இப்ப என்னாச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? விடு. பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எங்க போயிட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டற. அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை மாஸ்டர். என்னை கொன்னு தின்னுட்டா. மறுநாளே 2 பேரும் ஃபுல் பாடி செக்அப். டாக்டர் என்ன தான் சொன்னார்? பிளட்ல கொலஸ்ட்ராலு, லோ சுகரு, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஸ்லீப்லெஸ்ஸு. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். தம்பி, ஒன்று கை சுத்தமாக இருக்கா? ஆமாம் மாஸ்டர். ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தேன்னு வெய்யி, கருப்பாக புள்ளியே தெரியத்தான் செய்யும். இந்த எக்ஸ்ரே, ஸ்கேனு இதெல்லாம் ஆற்றல் மிகு நுண்கருவிகள். ஆமாம் மாஸ்டர். கருப்பையில் நீர் கட்டி கர்ப்பப்பை வீங்கி இருக்கு. மிரண்டு போயிட்டோம். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிங்களா இல்லையா? பாடி வெயிட் குறைச்சிட்டு வர சொன்னாங்க. மெடிக்கலில் பாடி வெயிட் குறைக்கிறதுக்கு 1.5 லட்ச ரூபா கேட்குறாங்க மாஸ்டர். கேட்பாங்க. அவளே வீட்டில் இருந்து எக்ஸசைஸு டயட்டுன்னு வெயிட் குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எத்தனை கிலோ குறைச்சிருக்கா? எங்கே? எனக்கு டைம் இல்லைப்பா, என்னால் சமைக்க முடியாது. நான் மில்க் குடிச்சுக்கிறேன். ஈவினிங் பார்ட்டி இருக்கு. ஈவினிங் தானே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு லஞ்சுக்கு? எனக்கு என்னங்க, அரிசியும் பருப்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், கம்பங்கூழ், சோளத்தோசை இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறது கேவலமாக இருக்குது இல்லை? பீஸா, பர்கரு, ஃப்ரைட் ரைஸு, அது என்ன மோனிஷாவா? மயோனிஸ். இந்த சட்டியில் சுட்ட ரொட்டி, அதான் தந்தூர் ரொட்டி. இந்த இஸ்ஸு, விஸ்ஸு, டிஸ்ஸு, கிஸ்ஸு இதையெல்லாம் பேசும்போது ஒரு வெள்ளக்காரத்தனம் தெரியுதல்ல? ஆமாங்க மாஸ்டர். பன்னாட்டு ஏகபோக வாணிபம் எல்லாம் ஊடக கலாச்சார அடிமைகள் ஆயாச்சு. அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது? சரிதான். இந்த ஆயுர்வேதா, சித்தா,
நீ செய்கிற சமையலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அது பத்திய சாப்பாடுறா பண்ணி. Today Sunday, holiday. No chicken, no mutton, no pork, no beef. Only curd rice. No. Only more rice. But no ஊறுகா. இந்த யோகா மருத்துவம் உடம்பையும் மனசையும் மாற்றி சாதிக்கிறாங்களேப்பா. உடம்பையும் மனசையும் மாற்றிக்க முடியும்னா என்ன வேணா செய்யலாமே, முடியலையே. அடிச்சு பிடிச்சி அவசரமாக வேலைக்கு ஓடுவீங்க. ஏன்னா அப்போ தான் சம்பளம் வரும், செலவு பண்ண முடியும். இந்த மலின கூலிக்கு வாடகை தாய் தமிழகம் முதலிடம். ஏங்க மாஸ்டர், ஒருத்தியை வச்சே சமாளிக்க முடியல. ஆசைப்பட்டு ஒருத்தி வந்தா கூட செலவு பண்ண காசு இல்லை. வாடகை தாய் நீங்க சொல்ற வணிகம் மாஸ்டர். இந்த ஆதியிலெல்லாம் பெத்துக்க முடியாம தத்தெடுத்தாங்க. இப்ப பெத்துக்க மாட்டான்னு பெத்து கொடுக்க சொல்றாங்க. ஆமா மாஸ்டர், செலவுக்கு டப்பு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாஸ்டர். பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு. 9வது மாசம் வரைக்கும் 5.5 லட்ச ரூபா செலவு. இதுல பிரசவ செலவு தனி. 10 மாசத்துல கருப்பை 2 டைம் சுத்தம் பண்ணியாச்சு. கரு நிக்கல. என்ன இஷ்யூனே தெரியல மாஸ்டர். உடம்பு வேற தாங்காதே. ஆமா மாஸ்டர், டாக்டர் 1 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. எல்லாம் நல்லா தான் நடக்கும். நான் வரேன் உனக்கு ஒத்தாசைக்கு. நாளைக்கு அம்மா வராங்களாமா? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நிலை இல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் இருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. உடம்பு தயார் பண்ணிட்டு என்னை வந்து பாருங்க. சரி. போலாமா? வணக்கம் மாஸ்டர். வாங்க வாம்மா. சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்க. இனி நல்ல நேரம்தான். உட்கார். அங்கிள் ஏதோ குட் நியூஸ்ன்னு சொன்னீங்க. என்ன அங்கிள்? அது என்னன்னா, தாய்மைங்கிறது உள்ளிருந்து பொங்கி பெருகிற உணர்வு. தாய் தந்தைங்கிறது உடல் சார்ந்த விஷயம். தாய்மைங்கிறதும் தந்தமை என்பதும் பண்பு சார்ந்த விஷயம். 10 வயசு பொண்ணு தம்பியையும் பக்கத்து வீட்டு பொண்ணையும் கையை பிடிச்சிட்டு நடக்கிறது தாய்மை பண்பு. மனுஷங்க உணவை பகிர்ந்துக்கிறது தாய்மையின் வெளிப்பாடு. ரோட்டில் நடந்து போகும்போது ஆணோ பெண்ணோ குழந்தைய கொஞ்சறது தாய்மையின் வெளிப்பாடு. இங்கே பூரணத்துவம்னு எதை சொல்கிறது? மனுஷங்களுக்கு தான் எத்தனை குறைபாடுங்க. கண் பார்வை தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கை கால்கள் முடக்கமாகி படுக்கையிலேயே இருக்கிறவங்க,
இதையெல்லாம் நாம் இப்போ மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம். பெற்றவங்க இல்லாத மாதிரியே பெற்றுக்க முடியாதவங்க இருக்கிறாங்க. தத்து பிள்ளைக்கு அரசு ஏராளமான வழிகாட்டுதல்கள் செஞ்சிருக்கு. முறையாக கையாண்டா தாய்மை பூரிக்க வாழ முடியும், வளர்க்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, பெற்றதுனால குழந்தைங்க பேர் சொல்கிறதில்ல, நல்லா வளர்த்துனா மட்டும்தான் பேர் சொல்லும் பிள்ளைகளை இருக்க முடியும். மனசு இருந்தால் மார்க்கம் இருக்கு. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்துங்க, உங்களுக்கு தானாக புள்ள பிறந்து வளரும். மனுஷங்களுக்கு அடையாளம் குடும்பமாக வாழ்கிறதல்ல, தாய் நிலம், தாய் மொழின்னு ஒரு பெரும் சமூகமாக வாழ்கிறது தான்.